ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி தான் நம்ம சொல்ல போகிறோம் என்னன்ட்டு. ஸோ வந்து நான் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ வந்து நட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ரிவ்யூ வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கம்பேர் டு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா காஞ்ச அத்திப்பழம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அதை வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக நான் கையாலே கிளி போட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிஸ்தா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து சாப்பிடும்போது உங்களோட ஃபேஸ் ஹேர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கின் நல்லாவே க்ளோவிங்காக இருக்கும். இது வந்து பம்கின் சீடு, நான் சும்மா கைக்கு வந்த அளவுக்கு தான் எடுக்கிறேன். இதுக்கு அக்யூரேட்டாக அளவு எதுவுமே மென்ஷன் பண்ணிக்கல. ஸோ இது என்னென்னு பார்த்து சன்ஃப்ளவர் சீட்ஸு. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி. உண்மையாகவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸ்லேயே தெரியும். ஸோ பார்க்குறவங்களே நல்லாவே சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளேக் சீட்ஸு. ஸோ வந்து ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேன்சரே வந்து தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் எதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சியா சீட்ஸுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அதையுமே கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டு வால்நட்ஸ் ஒரு 2 எடுத்துப்பேன். ரெண்டுமே சும்மா வந்து அப்படியே உடச்சி விட்டு போட்டுப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மளோட முந்திரி பருப்பு வந்து ஒரு 5 பீஸ் இல்லை 4 பீஸ் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாதாம் வந்து கவுண்டிங் 10 இல்லைனா 6 அந்த மாதிரி வந்து கவுண்டிங் எடுத்துப்பேன். ஸோ பாதாம்லாம் வந்து நம்மளோட குட் கொலஸ்ட்ரால். நீங்கள் வந்து நட்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் சேரும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான். பீனட் பட்டர் வந்து நம்ம ஹோம்மேட் பீனட் பட்டரும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கடையிலையுமே வந்து நல்ல பிராண்டுமே விற்கிது. இப்போ வந்து நான் வந்து இந்த பீனட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் மெயின் ஹீரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வீட்னஸ்க்காக வந்து நம்ம ஹனி அதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஸ்வீட்னஸே எடுத்துக்கலாம். ஹனியுமே நேச்சுரல் தான். பட் ப்யூரிட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கோ வித் டேட்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு அதை வந்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த தண்ணி போட்டுக்கோங்க. ஸ்கிம்டு மில்க் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக சோக் ஆகி காலையில் நீங்கள் எழுந்து சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ.